ஹலோ கைஸ், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட யூனிட் 9 ரிலேட்டடான டாப் 50 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். இது பார்ட் 3 வீடியோ. பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ போட்டேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அந்த வீடியோ பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழகத்தில் உள்ள மொத்த இட ஒதுக்கீடு %, 69, 67, 68, 70. The total percentage of reservation given in Tamil Nadu. தமிழகத்தில் உள்ள மொத்த இட ஒதுக்கீடு. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ 69%. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றை கருத்தில் கொள்க. மாநில அரசின் பல்வேறு துறைகளில் மின் ஆளுமை அமலாக்கத்திற்கு வழிகாட்டுகிறது. தமிழ் மொழி மற்றும் தமிழ் யூனிகோட் பயன்பாட்டை ஊக்குவித்தல், அரசின் உற்பத்தி திறன் அளவை ஊக்குவித்தல், B2B B2C தடையில்லா பணிகளுக்கு ஆதரவளித்தல், G2G G2C தடையில்லா பணிகளுக்கு ஆதரவளித்தல், அகண்ட அலைவரிசை பயன்பாட்டை அதிகரித்தல். மேலே குறிப்பிட்டுள்ள தமிழக அரசின் மின் ஆளுமை கொள்கை 2017 நோக்கம் கண்டறிந்து குறிப்பிடுக. இந்த 4 கூற்றுல எது தமிழக அரசின் மின் ஆளுமை கொள்கையில நோக்கங்கள் கேட்காங்க. 2017 நோக்கங்கள் கேட்காங்க. இது மாநில அரசின் மின் ஆளுமை அமலாக்கத்துக்கு ரொம்ப சரி. தமிழ் மொழி மற்றும் தமிழ் யூனிகோட்டை பயன்படுத்துகிறது, சரி. தமிழ் அரசின் உற்பத்தி அளவை ஊக்குவித்தல், சரி. B2B B2C தடையில்லா பணி தவறு. G2G மற்றும் G2C ஆதரவளித்தல், சரி. அகண்ட மற்றும் அலைவரிசை பயன்பாட்டை அறிவித்தல், சரி. இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 1, 2, 3, 5 and 6. 1, 2, 3, 5 and 6 ஆப்ஷன் C is the right answer. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் மொத்தம் 13 பெரிய துறைமுகங்கள் உள்ளன. அவற்றில் 12 அரசு துறைமுகங்கள் -1 மற்றும் பெருநிறுவன துறைமுகமாகும். தூத்துக்குடி, போர்ட் பிளேயர், எண்ணூர் துறைமுகம், சென்னை துறைமுகம். இந்தியாவில் இருக்கிற பிரைவேட் பெருநிறுவன போர்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. பிரைவேட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி எண்ணூர் துறைமுகம், அதானியோட துறைமுகம். இது ஒண்ணு மட்டும்தான் பிரைவேட்டான துறைமுகம், மற்றெல்லாம் பொது நிறுவனம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த சரி திட்டம் கொடுத்துருக்காங்க, அதோட பேர் கொடுத்துருக்காங்க, பொறுத்து சொல்லியிருக்காங்க. மகப்பேறு நல உதவி திட்டம், வளரிளம் பெண்கள் மேம்பாட்டு திட்டம், இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம், ஆதரவற்ற பெண்களுக்கு திருமண நிதி உதவி திட்டம். அன்னை தெரசா, சத்தியவாணி முத்தம்மையார், ராஜீவ்காந்தி, இந்திரா காந்தி. மகப்பேறு நல உதவி திட்டம் வந்து இந்திரா காந்தி உதவி திட்டம். வளர் இளம் பெண்களுக்கான மேம்பாட்டு திட்டம் வந்து ராஜீவ்காந்தி நினைவு திட்டம். இலவச தையல் இயந்திரம் வழங்குவது சத்தியவாணி முத்து அம்மையார். ஆதரவற்ற பெண்களுக்கு திருமண உதவி அன்னை தெரசா. ஸோ ஆன்சர் வந்து 4321. 4321 ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டாக்டர் முத்துலட்சுமி எந்த சமுதாய தீமைக்கு எதிராக போராடினார்? குழந்தை திருமணம், தேவதாசி அமைப்பு, வரதட்சணை அமைப்பு, பலதாரம். டாக்டர் முத்துலட்சுமி fought against the West social evil. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தேவதாசி அமைப்புக்கு எதிராக போராடினார். நெக்ஸ்ட் கொஸ்டின், பெண் வேலை பங்கேற்பு விகிதம் அதிகம் கொண்ட மாவட்டம்? காஞ்சிபுரம், சென்னை, கோயம்புத்தூர், பெரம்பலூர். The highest female work participation rate in the district of Tamil Nadu. பெண் வேலை பங்கேற்பு விகிதம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி பெரம்பலூர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மனிதவள மேம்பாட்டு குறியீடு எதை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படுகிறது? கல்வி நிலை, ஆயுட்காலம், வாழ்க்கை தரம், இடப்பெயர்ச்சி இல்லாமை. ஆல்ரெடி கல்வி நிலை, ஆயுட்காலம், வாழ்க்கை தரம், இடப்பெயர்ச்சி இல்லாமை. HDMI. ஆன்சர் வந்து கல்வி நிலை, ஆயுட்காலம், வாழ்க்கை தரம் மூணையும் டிபெண்ட் பண்ணி தான் மனிதவள மேம்பாட்டு குறியீடு அடிப்படையாக கொண்டது. இடப்பெயர்ச்சி இல்லாமை கிடையாது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 1, 2 மற்றும் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாடு மாநிலமானது எத்தனை வேளாண் காலநிலைகளை கொண்ட துணை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? The Tamil Nadu state have been divided into the how many agroclimatic subzones?
11, 7, 9, 3. வேளாண் காலநிலை துணை மண்டலங்கள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 7. நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த நகரம் ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுகிறது? சென்னை, மதுரை, பெங்களூர், மைசூர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சென்னை. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாட்டில் உழவன் செயலி அறிமுகப்படுத்திய ஆண்டு 2018, 2019, 2020, 2021. தமிழ்நாடு உழவன் mobile app was launched in the year. உழவன் செயலி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ 2018. நெக்ஸ்ட் கொஸ்டின். திறன் மேம்பாட்டு கல்வி திட்டம் இதை எந்த நிறுவனம் கையாள்கிறது? NCERT, UGC, NAAC, NUEPA. Which of the following deals with the capacity building education plan? திறன் மேம்பாட்டு கல்வி திட்டம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி NUEPA. நெக்ஸ்ட் கொஸ்டின். 2011 கணக்கெடுப்பு கூற்றின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை நெருக்கம் டேஸ் ஆக இருந்தது. 333 நபர் பெர் ஒரு சதுர கிலோமீட்டர், 441 நபர் ஒரு சதுர கிலோமீட்டர், 555 ஒரு நபர் ஒரு சதுர கிலோமீட்டர், 666 நபர் ஒரு சதுர கிலோமீட்டர். According to the 2011 census report, the density of population in Tamil Nadu. மக்கள் தொகை அடர்த்தி கேட்டிருக்காங்க. 2011 படி தமிழ்நாட்டோட மக்கள் தொகை அடர்த்தி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 555 நபர் ஒரு சதுர கிலோமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 2011 தமிழ்நாடு மொத்த எழுத்தறிவு விகிதாச்சாரம் டேஸ் ஆக இருந்தது. 60.33%, 70.33%, 80.33%, 90.33%. In Tamil Nadu, total literacy rate was in 2011. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 80.33%. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாடு முதலமைச்சர் சூரிய சக்தி பசுமை வீடு திட்டம் டேஸ் ஆண்டு தொடங்கப்பட்டது. 2010, 2011, 2012, 2013. In Tamil Nadu, Chief Minister Solar Powered Greenhouse Scheme was launched in the year. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 2011. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் சிப்காட் நிறுவப்பட்ட ஆண்டு 1968, 1970, 1971, 1980. State Industries Promotion Corporation of Tamil Nadu was established. SIPCOT. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1971. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாட்டின் பொருளாதாரம் இந்தியாவின் டேஸ் மிகப்பெரிய மற்றும் டேஸ் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமாகும். The economy of Tamil Nadu is the dash largest and the dash most populous state. அதாவது ஃபர்ஸ்ட் பரப்பளவுல எவ்வளவு எத்தனாவது பெரிய மாநிலம் இந்தியாவில், அந்த மக்கள் தொகையில எத்தனாவது மாநிலம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 11வது மிகப்பெரிய மாநிலம் மற்றும் 6வது அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம். நெக்ஸ்ட் கொஸ்டின். 2019-2020 ஆண்டு தமிழ்நாட்டு பட்ஜெட்டில் டான்ஜெட்கோ பின்வரும் மாவட்டங்களில் மிதக்கும் சூரிய மின் திட்டத்தை நிறுவும். தேனி, நீலகிரி, ஈரோடு, சேலம். ஆன்சர் வந்து தேனியில, நீலகிரியில, சேலத்துல, ஈரோடுல கிடையாது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. சாரி நீலகிரியில மிதக்கும் சூரியன் எப்படி சொல்லுவோம், அது மலைப்பகுதி. இப்போ இது வராது. தேனி, ஈரோடு, சேலம். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 1, 3, 4. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
1843ஆம் ஆண்டு ஆங்கிலேயரால் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் நவீன வங்கி செட்டிநாடு வங்கி, ஆர்புத்நாத் கம்பெனி, மதுரா வங்கி, மெட்ராஸ் வங்கி. தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் நவீன வங்கி ஆங்கிலேயரால் 1843. ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் சி, மதுரா வங்கி. நெக்ஸ்ட் கொஸ்டின். காக்கா காலேக்கர் ஆணையம் எதனுடன் தொடர்புடையது? பட்டியலின ஜாதிகளுக்கான தேசிய ஆணையம், மலைவாழ் மக்களுக்கான தேசிய ஆணையம், பிற்படுத்தப்பட்டோர் தேசிய ஆணையம், ஆங்கிலோ இந்தியருக்கான அமைப்பு. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, காக்கா காலேக்கர் ஆணையம் வந்து பிற்படுத்தப்பட்டோர் தேசிய ஆணையம். நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் கூற்றுகளில் சுயமரியாதை இயக்கத்தை பற்றி சரியானது எது? சுயமரியாதை இயக்கம் உயர்சாதி இந்துக்களுக்கு எதிரான ஒரு சமூக போராட்டம். சுயமரியாதை இயக்கம் சமூக சுதந்திரத்தின் மீதே அதிக ஈடுபாடு கொண்டிருந்தது. சுயமரியாதை இயக்கம் பெரும்பாலும் நிலமுள்ள வர்க்கத்திற்காகவே முறையிட்டது. சுயமரியாதை அரசியல் சுதந்திரத்தை பெறுவதற்காக தோற்றுகிறது. இதுல சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் பி, சுயமரியாதை இயக்கம் சமூக சுதந்திரத்தின் மீது அதிக ஈடுபாடு கொண்டிருந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜவஹர்லால் நேரு தன்னுடைய தமிழ்நாட்டு சுற்றுப்பயணத்தின் போது இந்தியாவின் 90% தீப்பெட்டி பங்களிப்பினை செய்வதால் சிறிய ஜப்பான் என்று குறிப்பிட்டது டேஸ். கரூர், சிவகாசி, காஞ்சிபுரம், சிவகங்கை. நேரு சிறிய ஜப்பான் குறிப்பிட்டது ஆப்ஷன் பி, சிவகாசி. ஏன்னா அங்கதான் தீப்பெட்டி தொழில் செய்வாங்க, தீப்பெட்டி மற்றும் காகித பொருள். நெக்ஸ்ட் கொஸ்டின். மாநில சமூக நல ஆலோசனை குழுவின் முதல் பெண் தலைவராக நியமிக்கப்பட்டவர் அன்னி பெசன்ட், முத்துலட்சுமி, கோவிந்தம்மாள், சுந்தராம்பாள். Dash was appointed the first woman chairperson of the State Social Welfare Advisory Board. ஆன்சர் வந்துடுனா ஆப்ஷன் பி, முத்துலட்சுமி. நெக்ஸ்ட் கொஸ்டின். நடந்தாய் வாலி காவேரி என்ற புதிய திட்டத்தின் நோக்கமானது காவிரி ஆற்றின் வடிகாலை தடுப்பணை கட்டுதல், காவிரி ஆற்றை தூய்மைப்படுத்துதல், காவிரி ஆற்றை மாசுபடுத்துதல், காவிரி ஆற்றை மற்ற நதிகளுடன் இணைத்தல். நடந்தாய் வாலி காவேரி திட்டத்தின் நோக்கம். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, காவிரி ஆற்றை தூய்மைப்படுத்துதல். நெக்ஸ்ட் கொஸ்டின். 2009-2010 தேசிய மாதிரி கணக்கெடுப்பின் 66வது சுழற்சியின்படி இந்தியாவில் மொத்த தொழிலாளர் சக்தியில் தமிழ்நாட்டின் பங்கு 6.74%, 7.74%, 9.74%, 8.74%. According to the 66th round of NSS India, among the most labor force Tamil Nadu contributed. Total labor force. மொத்த தொழிலாளர் சக்தியில் தமிழ்நாட்டின் பங்கு. ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் பி, 7.74%. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாடு மேம்பாட்டு அட்டவணை 2013-2004 படி முதல் வரிசையில் மனித மேம்பாட்டில் உள்ள மாவட்டம் கன்னியாகுமரி, தர்மபுரி, சென்னை, ராமநாதபுரம். 2013-14 the first rank in HDI attained by the Dash district according to the Tamil Nadu Human Development Report. HDMI-ல ஃபர்ஸ்ட் இருக்கிற மாவட்டம் முன்னாடியே பார்த்துருந்தா. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, கன்னியாகுமரி. செகண்ட் விருதுநகர், மூணாவது தூத்துக்குடி. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாடு மனித மேம்பாட்டு அட்டவணை அறிக்கை 2014-2015 படி தமிழக மாநிலத்தின் பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் முதன்மையாக விளங்கும் மாவட்டம் ஈரோடு, கரூர், நீலகிரி, வேலூர். The 2014-15 Gender Inequality Index of Tamil Nadu State is the best in according to the Tamil Nadu Human Development Board. பாலின சமத்துவமின்மை குறியீட்டு முதன்மை விளங்கும்.
ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி நீலகிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். 2018ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டம் நடைபெற்ற இடம் தஞ்சாவூர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, சேலம். In 2018, Tamil Nadu anti-Sterlite struggle of TN took place. ஸ்டெர்லைட் போராட்டம் எங்க நடைபெற்றுச்சு? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி தூத்துக்குடி. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாட்டில் மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் இடையேயான சச்சரவு இருக்க காரணமாவது மிருகங்களை வேட்டையாடுதல், பயிர் விளைச்சலை மிருகங்கள் சேதப்படுத்துதல், மிருகங்கள் சத்தம் எழுப்புதல், மிருகங்களுக்கு இடையேயான சண்டை இருப்பதால். In Tamil Nadu, the man-animal conflict are mainly due to. ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் பி பயிர் விளைச்சலை மிருகங்கள் சேதப்படுத்துவதால். நெக்ஸ்ட் கொஸ்டின். காவலன் SOS என்ற செயலியின் நோக்கம் டேஸ் ஆகும். ஆபத்து காலங்களில் மக்களின் இருப்பிடத்தை அறிதல், வனத்தில் புலிகளின் நடமாட்டத்தை எண்ணிக்கை அறிதல், விபத்துகளை மதிப்பிடுதல், சாலை விபத்துகளை மேலாண்மை செய்தல். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ ஆபத்து காலங்களில் மக்களின் இருப்பிடத்தை கண்டறிய காவலன் SOS ஆப் செய்யப்படி. நெக்ஸ்ட் கொஸ்டின். 2019 தமிழ்நாட்டின் நல்ல ஆளுமை திறன் குறியீட்டின் அளவு என்ன? 4.31, 5.62, 7.50, 6.72. நல்ல ஆளுமை திறன் குறியீட்டின் அளவு. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி 5.62. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாட்டில் அதிகமான மழைப்பொழிவு பெறும் காலம் அக்டோபரிலிருந்து டிசம்பர் வரை, ஜனவரியிலிருந்து மே வரை, ஜூனிலிருந்து செப்டம்பர் வரை, ஆகஸ்ட் மாதம் வரை. தமிழ்நாடு receive maximum rainfall from dash period. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ அக்டோபரிலிருந்து டிசம்பர் வரை. வடகிழக்கு பருவக்காற்றால தான் நமக்கு அதிக மழைப்பொழிவு கிடைக்குது தமிழ்நாட்டுக்கு. அது அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் தான் வீசும். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழக அரசு வழங்கும் விலையில்லா கறவை மாடு பெற தகுதியானவர்கள் யார்? வறுமையிலும் வறுமையான குடும்ப தலைவியாக உள்ள பெண்கள், நிலமற்ற விவசாயிகள், நிலமற்ற விவசாய கூலிகள், வறுமையிலும் வறுமையான குடும்ப தலைவராக உள்ள ஆண்கள். விலையில்லா கறவை மாடு பெற தகுதியானவர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ வறுமையிலும் வறுமையான குடும்ப தலைவியாக உள்ள பெண்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். உடல் உறுப்பு தானத்தில் முதன்மையான மாநிலமாக இருப்பது எது? உத்தரப்பிரதேசம், ஒரிசா, தமிழ்நாடு, கேரளா. Dash is the premier state in the human organ donation. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி தமிழ்நாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வருவனவற்றுள் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையின் செயல்பாடு டேஸ் ஆகும். நிறுவனம் சார்ந்த கட்டிடக்கலை, விதிமுறைகள், கொள்கைகள் தரப்படுத்துதல், பயிற்சி மற்றும் மனிதவள மேம்பாடு, உபரி இருப்பு கொள்கை. மின் ஆளுமை முகமையின் செயல்பாடு. நிறுவனம் சார்ந்த கட்டிடக்கலை சரி, விதிமுறைகள் மற்றும் கொள்கைகளை தரப்படுத்துதல் சரி, பயிற்சி மற்றும் மனித மேம்பாடு சரி. உபரி இருப்பு கொள்கை மின் ஆளுமை முகமையில வராது. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா 1, 2, 3 ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாட்டில் ஆறுகளின் சரணாலயம் என்று டேஸ் அழைக்கப்படுகிறது. களக்காடு முண்டந்துறை புலிகள் சரணாலயம், சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயம், முதுமலை யானைகள் சரணாலயம், வெள்ளோடு பறவைகள் சரணாலயம். ஆறுகளின் சரணாலயம். ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் பி சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயம். நெக்ஸ்ட் கொஸ்டின். நீலகிரி மாவட்டத்தில் நிலச்சரிவு ஏற்பட காரணமாக இருப்பது டேஸ் ஆகும். வறட்சியான நிலை, அதிக மழை, சுற்றுலாவினர் வருகை, சிறப்பு நகரம் திட்டம். நிலச்சரிவு ஏற்பட காரணமாக இருப்பது
ஆப்ஷன் பி அதிக மழை. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழகத்தில் சமூக நீதி நாள் அனுசரிக்கப்படும் தினம் அக்டோபர் 17, நவம்பர் 18, செப்டம்பர் 17, ஆகஸ்ட் 18. சமூக நீதி நாள் ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் சி செப்டம்பர் 17 பெரியார் பிறந்த தினத்தை தான் சமூக நீதி நாள் என்று கொண்டாடுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாடு மனித மேம்பாட்டு அறிக்கை 2013-14 ஆண்டின்படி பன்முக பரிமாண வறுமை குறியீடு டேஷ் மாவட்டத்தில் முதன்மை அதிக குறியீடு பெற்று விளங்குகிறது? காஞ்சிபுரம், சென்னை, கோயம்புத்தூர், தருமபுரி. பன்முக பரிமாண வறுமை குறியீட்டுல ஃபர்ஸ்ட் இருக்கிற மாவட்டம். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி தருமபுரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். 2019 அதிகமான உடல் ஊனமுற்றோரை பணிக்க அமர்த்தியமைக்கு தமிழ்நாடு அரசு விருது யாருக்கு கொடுக்கப்பட்டது? சக்தி மசாலா நிறுவனம் ஈரோடு, எவரெஸ்ட் ஸ்டெஃபிலஸ் லிமிடெட் சென்னை, எஸ்கேஎம் அனிமல் ஃபீட்ஸ் லிமிடெட் ஈரோடு, வேதாந்தா ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரி தூத்துக்குடி. அதிகமான உடல் ஊனமுற்றோரை பணிக்கு அனுமதிக்காக தமிழ்நாடு அரசு விருது பெற்றது ஆப்ஷன் பி எவரெஸ்ட் ஸ்டெபிலைசர்ஸ் பிரைவேட் லிமிடெட் சென்னை. நெக்ஸ்ட் கொஸ்டின். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 படி இந்தியாவில் ஊரக கிராமப்புற பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தொகையில் தமிழ்நாட்டின் பங்கு யாது? 6.5%, 5.5%, 4.5%, 3.5%. ஊரக கிராம பகுதியில் வசிக்கும் மக்கள் தொகையின் ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி 4.5%. நெக்ஸ்ட் கொஸ்டின். 31 மார்ச் 2013 தமிழ்நாட்டில் உள்ள 13.89 லட்சம் சுய உதவி குழுக்களுக்கு வழங்கப்பட்ட மொத்த கடன் தொகை டேஷ் கோடி ஆகும்? 26,645 கோடி, 38,748 கோடி, 18,245 கோடி, 17,648 கோடி. சுய உதவி குழுக்களுக்கு வழங்கப்பட்ட மொத்த கடன் தொகை ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி 18,245 கோடி. நெக்ஸ்ட் கொஸ்டின். 2011-14 தமிழ்நாட்டின் இருப்பு பாதையின் அளவு டேஷ் கிலோமீட்டராக இருந்தது? 2,67,143, 3,26,162, 4,86,134, 8,96,344 கிலோமீட்டர். தமிழ்நாட்டின் இருப்பு பாதையின் அளவு ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் பி 3,76,162 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின். அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு முதுமை பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பின்வருவனவற்றுள் இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம்? பிரதமரின் யுவா திட்டம், பிரதமரின் ஸ்ரம் யோகி மன்தன் திட்டம், பிரதமரின் வய வந்தனா திட்டம், பிரதமரின் முத்ரா திட்டம். ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் பி பிரதமரின் ஸ்ரம் யோகி மன்தன் திட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின். சமுதாய காரணிகளான ஒருவர் உயிர் வாழும் வாய்ப்புள்ள கால அளவு, கல்வி அறிவு மற்றும் வருமானம் ஆகியவைகளை கொண்டு கணிக்கும் குறியீடு? அத்தியாவசிய தேவை குறியீடு, வாங்கும் திறன் குறியீடு, மனித மேம்பாட்டு குறியீடு, நலக்குறியீடு. உயிர் வாழும் கால அளவு, கல்வி, வருமானம் இவற்றை கொண்டு கணிக்கும் குறியீடு ஆப்ஷன் சி மனித மேம்பாட்டு குறியீடு. நெக்ஸ்ட் கொஸ்டின். பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்து சொல்லியிருக்காங்க. இந்த சைடு திட்டம் கொடுத்துருக்காங்க, இந்த சைடு அதோட அமைச்சகம் கொடுத்துருக்காங்க, பொறுத்து சொல்லியிருக்காங்க. சுபாஜல் திட்டம்,
சமக்ரா சிக்ஷா திட்டம், சேவா போஜ் யோஜனா, சம்பூர்ண பீம கிராம் யோஜனா. பண்பாடு, மனிதவள மேம்பாடு, தகவல் தொடர்பு, குடிநீர் மற்றும் சுகாதாரம். சுவாஜல் திட்டம் குடிநீர் மற்றும் சுகாதாரம். சமக்ரா சிக்ஷா மனிதவள மேம்பாடு. சேவா போஜ் யோஜனா பண்பாடு. சம்பூர்ண பீம கிராம் யோஜனா தகவல் தொடர்பு. ஸோ ஆன்சர் என்னன்னா 4213. 4213 ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பொது சுகாதார மையங்களிலும் மருந்துகள் மற்றும் மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்யும் அமைப்பு மருத்துவ கல்வி இயக்குநரகம், மருத்துவ மற்றும் கிராமப்புற சுகாதார சேவைகள் இயக்குநரகம், தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம், பொது சுகாதார மற்றும் தடுப்பு மருத்துவ இயக்குநரகம். தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கொடிவேரி அணை எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? நொய்யல் ஆறு, பவானி ஆறு, காவிரி ஆறு, தாமிரபரணி ஆறு. கொடிவேரி அணை. ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, பவானி ஆறின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழகத்தில் இந்திரா காந்தி தேசிய பூங்கா, ஆனைமலை புலிகள் காப்பகம் அமைந்துள்ள மாவட்டம் கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர், நீலகிரிஸ், ஏலகிரி, கொடைக்கானல். இந்திரா காந்தி தேசிய பூங்கா, ஆனைமலை புலிகள் காப்பகம் அமைந்துள்ள மாவட்டங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜனவரி 2020 இந்தியாவின் மென்பொருள் ஏற்றுமதியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு டேஷ் சதவீதமாகும்? 16.05, 17.00, 18.05, 19%. மென்பொருள் ஏற்றுமதியில் தமிழ்நாட்டின் பங்கு. ஆன்சர் ஆப்ஷன் பி, 17%. நெக்ஸ்ட் கொஸ்டின். முதல் உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்ற இடம் டேஷ் மற்றும் டேஷ் ஆண்டு? மதுரை 2008, சென்னை 2009, கோயம்புத்தூர் 2010, திருச்சி 2011. முதல் உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்ற இடம். ஆன்சர் ஆப்ஷன் சி, கோயம்புத்தூர் 2010. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.